சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 1ஆம் வகுப்பு 2வது பருவம் தமிழுக்கான வினாவிடைகள் 62 தான் பார்க்குறோம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாவே லைன் பை லைன் கொஸ்டின் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சைக்காலஜியும் கொடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். 1 to 5th மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்ல 6th 7th 8th மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்ல ஒவ்வொரு அதாவது நீங்க தமிழ் மட்டும் வேணும், சயின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம், சைக்காலஜி மட்டும் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதாவது இந்த லெசன்ஸ் உடைய பிடிஎஃப் கொஸ்டின் ஆன்சரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இது ஒன்னே போதும், நீங்க படிச்சு பாஸ் பண்றதுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் இந்த பிடிஎஃப்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு இந்த கிளாஸ்க்கு போகலாம். இதுல வந்து 62 வினாக்கள் வந்து நம்ம பார்க்க போறோம். லைன் பை லைன் கொஸ்டின் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறதுனால எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்கறதுக்கு என்ன சான்சஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம இங்க கொஸ்டினா எடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பாடல் வரிகளுடைய ஆசிரியர்கள் பத்திய குறிப்பு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுக்கல, அது நம்ம கூடுதலா வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு டைம் சுத்தமா நீங்க புக்கே படிக்கலனா கூட இதை படிச்சா கூட இந்த லெசன் உங்களுக்கு கவர் ஆயிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தொடக்கப்பள்ளி பாட புத்தகங்களில் ஐலசா ஐலசா எங்கே போறீங்க போன்ற எளிய பாடல்கள் இடம்பெறுவதன் காரணம் என்ன? தொடக்கப்பள்ளி பாட புத்தகங்களில் ஐலசா ஐலசா எங்கே போறீங்க போன்ற எளிய பாடல்கள் இடம்பெறுவதன் காரணம் மேலே உள்ள அனைத்தும். அதாவது பாடப்பகுதியை எளிதாக்குதல், குழந்தைகளின் கற்கும் திறனை தூண்டுதல், ஆசிரியருக்கு பாடம் நடத்துவதை எளிதாக்குதல். மேலே உள்ள அனைத்தும். ஐலசா ஐலசா பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ள பூ எது? அந்தி மல்லி. இலவம் பஞ்சு என்னவாக இருக்கிறது என்று ஐலசா ஐலசா பாடலில் கூறப்பட்டுள்ளது? வெடித்து இருக்கிறது. ஐலசா ஐலசா பாடலில் காத்திருக்கு என்று கூறப்பட்டுள்ள மரம் ஆலமரம். உற்சாகமாய் கூடிடுவோம், இதில் உற்சாகம் என்பதன் பொருள் மகிழ்ச்சி. ஐலசா ஐலசா பாடலில் காய்த்திருக்கிறது என்று கூறப்பட்டுள்ள மரம் ஈச்ச மரம். ஐலசா ஐலசா என்ற பாடலில் எந்த பூவில் தேன் எடுக்கிறார்கள்? எருக்கம் பூ. நாம் எதை சுற்றிடுவோம் என்று ஐலசா ஐலசா பாடல் கூறுகிறது? ஊர் சுற்றிடுவோம். ஐலசா ஐலசா பாடல் எதை கற்றுக்கொள்ள சொல்கிறது? எண்களை. ஐலசா ஐலசா பாடலில் பூட்ட பார்த்திடுவோம் என்று எது குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏறு. ஐலசா ஐலசா பாடலில் என்ன செய்து பாடுவோம் என்று கூறப்படுகிறது? ஓடி ஆடி. எந்த மொழியை அறிய வேண்டும் என்று ஐலசா ஐலசா பாடல் கூறுகிறது? தமிழ் மொழி. ஐலசா ஐலசா என்ற பாடலில் இறுதியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது? அதன்படியே வாழ வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஐலசா ஐலசா பாடலில் பூத்திருக்கு என்பது எதை குறிக்கிறது? பூக்கள் மலர்ந்து இருப்பதை. ஐலசா ஐலசா பாடல் வரிகளில் ஐலசா என்பது எதை குறிப்பதாக அமைகிறது? மகிழ்ச்சி. ஐலசா ஐலசா பாடலில் தேன் எதிலிருந்து எடுக்கப்படுகிறது? பூவிலிருந்து. ஐலசா ஐலசா பாடலில் ஏரி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? உழவு செய்ய. ஐலசா ஐலசா பாடல் எந்த வரிசை எழுத்துக்களை கற்பிக்கிறது? உயிர் எழுத்துக்கள். ஐலசா ஐலசா பாடலில் ஓடி ஆடி பாடிடுவோம். இத்தொடரில் ஓடி என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஓடி அப்படின்னா நடந்து, சரி நின்று, ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா நின்றுட்டு இருக்காங்க, எதிர்ச்சொல். ஊர் எல்லாம் சுற்றிடுவோம். ஊர் என்பது எதை குறிக்கிறது? கிராமம், நகரம். ஐலசா ஐலசா பாடலில் குறிப்பிடப்படும் விலங்கு அல்லது பறவை எது? விலங்கு அல்லது பறவை எதுனா எதுவுமே இல்லை. ஐலசா ஐலசா பாடலில் அறிந்திடுவோம் என்ற சொல்லில் இருக்கும் அறி என்பதன் பொருள் என்ன? தெரிந்து கொள். ஐலசா ஐலசா பாடலில் கூடிடுவோம் என்பது எதை குறிக்கிறது? ஒன்றாக சேருதல். ஐலசா ஐலசா பாடல் வரிகள் மாணவர்களுக்கு எதை வலியுறுத்துகிறது? ஒற்றுமை மற்றும் கற்றல். ஐலசா ஐலசா பாடலின் ஒளி குறிப்பு எதை நினைவுபடுத்துகிறது? பறவைகளின் சிறகடிக்கும் ஓசை. ஐலசா ஐலசா பாடலில் வரும் ஐலசா என்பது எதை குறிக்கிறது? ஒளி குறிப்பு சொல். எங்கே போறீங்க, இதில் போறீங்க என்பது எவ்வகை சொல்? எங்கே போறீங்க, இதில் போறீங்க என்பது எவ்வகை சொல்? பேச்சு வழக்கு சொல். ஐலசா ஐலசா பாடலின் நோக்கம் என்ன? குழந்தைகளின் உச்சரிப்பு திறனை வளர்த்தல். ஐலசா ஐலசா பாடலில் எது எதனுடன் ஒப்பிடப்படுகிறது? பறவை இசையுடன் ஒப்பிடப்படுகிறது. எங்கே போறீங்க பாடலின் மைய பொருள் எது? பயணம் செய்தல். எங்கே போறீங்க பாடலில் மைய பொருள் பயணம் செய்தல். எங்கே போறீங்க பாடலில் எந்த மாதிரியான வாக்கியம் இடம்பெற்றுள்ளது? வினா வாக்கியம்.
எங்கே போறீங்க இந்த வினாவில் வெளிப்படுவது என்ன? ஆர்வம். எங்கே போறீங்க இத்தொடரில் எங்கே என்பது எதை குறிக்கிறது? இடத்தை குறிக்கிறது. கிளையிலே என்ற சொல்லின் பொருள் என்ன? மரக்கிளை. தேடி என்பது எதை குறிக்கிறது? அலைந்து கண்டறிதல். ஆத்து மீன் இச்சொல் எதை குறிக்கிறது? ஆற்று மீன். எங்கே போறீங்க பாடலில் எவ்வகையான நடை அமைந்துள்ளது? உரையாடல். உரையாடல் நடை அல்லது வினாவிடை நடைன்னு சொல்லலாம். எங்கே போறீங்க பாடலில் இடம்பெறும் பறவைகள் யாவை? கிளி, குருவி, குயில், மயில். எங்கே போறீங்க பாடலில் இடம்பெற்றுள்ள விலங்கு குதிரை. சிட்டுக்குருவி இச்சொல் எவ்வகை சொல்? பெயர் சொல். போறீங்க இச்சொல் எதை குறிக்கிறது? போறீங்க நிகழ்காலம் வினா. எங்கே போறீங்க பாடலில் உள்ள பறவை அல்லது விலங்குகளுக்கு சொல்லப்பட்ட அடைமொழி அக்கா. அருவியிலே. அருவி என்பது எதோடு தொடர்புடையது? நீர் அல்லது நீர்வீழ்ச்சி. எங்கே போறீங்க என்ற பாடல் எதை கற்றுக் கொடுக்கிறது? பறவைகளின் பெயர்கள் மற்றும் செயல்கள். பறவைகளின் பெயர்கள் மற்றும் செயல்கள். எங்கே போறீங்க என்ற பாடலில் மதுரைக்குத்தான் என்பது எதை குறிக்கிறது? ஒரு ஊரின் பெயர். அச்சு வெல்லம் எந்த சுவையை குறிக்கிறது? அச்சு வெல்லம் இனிப்பு சுவையை குறிக்கிறது. வேப்ப இலையை மென்று பார்த்தால் என்ன சுவை கிடைக்கும்? கசப்பு சுவை. புளியங்காயில் என்ன சுவை நிறைந்திருக்கும்? புளிப்பு. கார்ப்பு சுவைக்கு சிறந்த உதாரணம் மிளகாய். உவர்ப்பு சுவை எதனை தொட்டு நாவில் வைக்கும் போது கிடைக்கும்? உவர்ப்பு சுவை உப்பு. வாழைப்பூவை மென்றால் என்ன சுவை கிடைக்கும்? துவர்ப்பு. பொதுவாக தமிழில் எத்தனை சுவைகள் உள்ளன? 6 வகை சுவைன்னு சொல்லுவாங்க. அப்ப 6 சுவைகள். நாவினால் சுவையை அறியும் உறுப்பு எது? நாவினால் சுவையை அறியும் உறுப்பு நாக்கு. சுவை என்ற சொல் எதனோடு தொடர்புடையது? சுவை என்ற சொல் உண்ணுதலோடு தொடர்புடையது. நாம் சாப்பிடும் உணவின் தன்மையை உணர்த்துவது எது? சுவை. இளையார் ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் யார்? இளையார் ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். வாரத்தின் கிழமைகள் மொத்தம் எத்தனை? 7. வாரத்தின் இறுதி நாள் சனி. தமிழ் மாதங்கள் மொத்தம் எத்தனை? 12. மிக குளிரான மாதம் எது? மார்கழி. பொங்கல் விழா கொண்டாடப்படும் மாதம் எது? தை. வாரத்தின் முதல் நாள் நாம் என்ன நினைப்போம்? திங்கக்கிழமை நினைப்போம். ஆனா திங்கக்கிழமை கிடையாது. வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு. ஓகேங்களா? மொத்தமா பாத்தீங்கன்னா 62 வினாக்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்ம்ல வந்து முடிஞ்சிருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 35 வினாக்கள் நம்ம போட்டோம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல அடுத்தடுத்த கிளாஸ் வீடியோ வந்து போடலாம். தேங்க்யூ.